மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. திரு அன்புமணி சொல்றாரு, நான் வந்து தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன், நீங்க என்ன கட்டளையிட்டாலும் அதை பணியாற்றுறதுக்கு தயாரா அப்படிங்கிறாரு. நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா, இதுவே போதும்னு நினைக்கிறீங்களா? கண்ணே, நீ சொல்றதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய்.